நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்கன்னு நீங்கள், சரிங்களா? நீங்கள் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணதை வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக. ஆனால் எந்த வித ப்ரொமோஷனும் அவங்க வரல. எந்த வித ப்ரொமோஷன்னா இப்போ பெரிய படம் ஹிட் ஆனால் கூட வரமாட்டாங்க சில பேர். கண்டிப்பாக. இப்போ வந்து அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின், அவங்க ஏன் வரல? அவங்களை கூப்பிடலையா? இல்லை, கூப்பிட்டோம். அவங்க நியூசிலாண்டில் ஏதோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்கில். ஸோ அதுதான், ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அது யாரும் ஹானர் பண்ண மாட்டாங்கன்றதான் பிரச்சனை. இப்போ பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து அப்போ சார் அது யாருக்கு இது மாதிரி பர்டிகுலராக வந்து இதுமாதிரி ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில, எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அப்படி தான் நியூஸ் வந்தது, சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கிட்ட டேரெக்டாக சொல்ல. எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு அது வந்து அன்வான்ட். அது ரீசெண்டாக ஜீப்ராவோட ப்ரொமோஷன் இங்கே சென்னையில் நடந்திருந்தது. அப்போ அங்கே வந்து இந்த ப்ரெஸ்லாம் ஏன் பிரியா பவானி சங்கர் வரல, அவங்க தானே படத்தோட ஹீரோயின் கேட்டாங்க. அதுக்கு ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, பிரியா பவானி சங்கரை நாங்கள் கூப்பிட்டோம், அவங்க தான் வரவே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த படத்தோட அக்ரிமெண்ட்டில் இதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம், ஆனால் நாங்கள் அதை ஆனரே பண்ணலைன்னு சொல்லியிருப்பாரு. பிரியா பவானி சங்கரோட இந்த சைடில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.